மனைவியானவர் வந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத, கணவனானவர் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத, நாம பைபிளை தூக்கிட்டு போய் சர்ச்சில் உட்கார்ந்துட்டு அங்க மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டு இடுப்பு வலிக்க உட்கார்ந்துட்டு வர்றதுல ஒரு பிரயோஜனமே நடக்காது. ஏன் இன்னும் அந்த ஒரு ஃபார்முக்கே வரல. நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஒரு ஃபார்முக்கே வரல. பிரச்சனைகளோட இல்லாமைகளோட இப்படித்தான் வாழ்ந்துக்கிறோம். ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு வாழ முடியல. ஏன்னா இந்த பைபிள் வந்து வீட்டுக்குள்ளே உட்காரு, உன்னுடைய அன்றாட வேலைகள் செய்ய, கடமையை செய்ய, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டியதை ஒருத்தருக்கு செய்யுங்க, பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கும் சந்ததிகளுக்கு செய்ய வேண்டியதை சரியா செய்யுங்க. அப்பதான் நம்ம அதுல ஒரு நாட்டம் வரும்போது தான் நமக்கு பரிசுத்த ஒழுக்கம் வருது.